ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், வேர்க்கடலை வறுத்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நான் பாகு வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைய வச்சுருங்க. இப்போ அரிசி மாவில் ஏலக்காய் தூள், வேர்க்கடலை, எள், தேங்காய், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த சால்ட் இது எல்லாமே எல்லா இடமும் உங்களுக்கு அந்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு, இப்போ நம்ம வெல்லம் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வெல்லத்தை நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச நம்ம தேங்காய், வேர்க்கடலைலாம் அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மாவில் இந்த வெல்லத்தோட தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரண்டி வச்சு இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூடாக இருக்கும்போது அதை நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இங்கே ஒரு இட்லி பாத்திரம் வச்சு சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவை கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 டிசைனில் பிடிச்சேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.